பாப்தாதாவின் மேன்மையான வாசகங்கள். புதிய தெய்வீக உலகுக்கான விதைகளை விதையுங்கள். இனிய குழந்தைகளே, தந்தை முரளியை நேசிக்கின்ற குழந்தைகளை பார்க்கின்றார். முரளியின் இசையையும் முரளிதரையும் நேசியுங்கள். அதீந்திரிய சுகம் எனும் ஊஞ்சலில் ஆடுங்கள். आजकल की आत्माएं இன்றைய ஆத்மாக்கள் அனுபவ மூர்த்திகளான உங்களிடமிருந்து ஓர் அனுபவத்தை பெற விரும்புகின்றார்கள். अनुभूति करने चाहती, सुनने कम चाहती है, अनुभूति चाहते। அவர்கள் குறைவாகவே கேட்கவும் விரும்புகின்றார்கள், அதிகம் அனுபவம் செய்யவும் விரும்புகின்றார்கள். आधार है பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கே அனுபவத்தின் அடிப்படையாகும். अभी सारे दिन में இப்போது நாள் முழுவதும் बीच बीच में அவ்வப்போது உங்களின் இந்த अपना அட்டவணையை जांच சோதியுங்கள். करो। सर्व நான் எந்த அளவுக்கு சகல பொக்கிஷங்களையும் சேமித்துள்ளேன், इतने की जमा का खाता உங்களுடைய निकालो। சேமிப்பு கணக்கை பாருங்கள், உங்களுடைய அட்டவணையையும் பாருங்கள். मिनट में ஒரு நிமிடத்தில் உங்களுக்குள் எத்தனை எண்ணங்கள் தோன்றின? फास्ट गति है न संकल्प। எண்ணங்களின் வேகம் துரிதமாக அதிகரிக்கின்றதல்லவா? எத்தனை எண்ணங்கள் தகுதி வாய்ந்தவையாக இருக்கின்றது? எத்தனை எண்ணங்கள் வீணானவையாக இருக்கின்றது? समृद्ध रहे எத்தனை எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை? எத்தனை எண்ணங்கள் சாதாரணமானவை? चेक करने की मशीन तो है ना आपके पास कि नहीं? உங்கள் ஒவ்வொருவரிடமும் இதனை சோதிப்பதற்கான கருவி இருக்கின்றதல்லவா? पास चेकिंग मशीन है। அல்லது உங்களிடம் அது இல்லையா? உங்கள் எல்லோரிடமும் ஒரு சோதிக்கும் கருவி இருக்கின்றதா? आपके ஆசிரியர்களான உங்களிடம் அது உள்ளதா? कंप्यूटर है। உங்களின் நிலையங்களில் கணனிகளும் இமெயில்களும் இருப்பதைப் போல் இந்த சோதிக்கும் கருவி உள்ளதா? फॉरेनर्स के पास है। இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களிடம் இது உள்ளதா? அது வேலை செய்கிறதா அல்லது உடைந்து விட்டதா? पांडवों के पास है। பாண்டவர்களான உங்களிடமும் இந்த சோதிக்கும் கருவி இருக்கின்றதா? உங்கள் எல்லோரிடமும் இது இருக்கின்றதா? உங்களில் யாரிடமாவது அது இல்லாவிட்டால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்க ஒரு அலுவலகத்தை திறக்கும் போது खोलते हो ना तो पहले ही सोचते हो कि ऑफिस बनाने की இந்த அலுவலகத்துக்கு தேவையான आजकल கணனி, இமெயில் வசதி மற்றும் தட்டச்சு இயந்திரம், போட்டோ பிரதி टाइप मशीन இயந்திரம் போன்ற உபகரணங்களை பற்றியே நீங்கள் முதலில் சிந்திப்பீர்கள். कॉपी निकालने वाली मशीन चाहिए चाहिए ना। தேவை அல்லவா? தேவைதானே? आपके இவை அனைத்தும் தேவைதானே? इसमें அதே போல இந்த பிராமண வாழ்க்கையிலும் मशीन है உங்களின் உள்ளம் என்ற அலுவலகத்தில் कि नहीं है? இந்த இயந்திரங்கள் அனைத்தும் बाप दादा ने உங்களிடம் सुनाया உள்ளனவல்லவா? कि பாப்தாதா முன்னரும் உங்களுக்கு கூறியிருக்கின்றார், இயற்கையும் நான் என்றும் தயாராக இருக்கின்றேன் என சொல்வதாக. कहने के लिए இயற்கையும் நான் என்றும் தயாராக இருக்கின்றேன் என சொல்வதாக பாப்தாதா முன்னரும் உங்களுக்கு கூறியிருக்கின்றார். காலம் மீண்டும் மீண்டும் பிராமணர்களான உங்களை பார்க்கின்றது. रहता है ब्राह्मणों को। ब्राह्मण तैयार है
பிராமணர்களான நீங்களும் தயாரா? அது மீண்டும் மீண்டும் பிராமணர்களிடம் வருகை தருகின்றது. எனவே பாப் தாதா உங்களிடம் கேட்கின்றார். நீங்களும் மிக நன்றாக உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். பாப் தாதா அதனால் மகிழ்ச்சி அடைகின்றார். இப்போது ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மூச்சும் அற்புதமானவை என்ற அளவுக்கு தயாராகுங்கள். இப்போது ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மூச்சும் அற்புதமானவை. ஆஹா ஆஹா என்ற அளவுக்கு என்றும் தயாராகுங்கள். ஏன் என்பதல்ல, ஆனால் ஆஹா ஆஹா. தற்சமயம் சில வேளைகளில் அவை ஆஹா ஆஹா அற்புதம் என்றும், ஏனைய வேளைகளில் அது ஏன் என்றும் ஆகுகின்றது. சில வேளைகளில் ஒரு முற்றுப்புள்ளி இடப்படுகிறது, சில வேளைகளில் கேள்விக்குறி இடப்படுகின்றது, சில வேளைகளில் வியப்புக்குறி இடப்படுகின்றது. உங்கள் எல்லோருடைய மனங்களும் ஆஹா என்று சொல்ல வேண்டும். யாருடன் நீங்கள் ஒரு உறவு முறையை அல்லது தொடர்பை ஏற்படுத்தினாலும் அவர்கள் பிராமணர்களாகவோ அல்லது நீங்கள் சேவை செய்பவர்களாகவோ இருந்தாலும் அவர்களிடமிருந்தும் ஆஹா ஆஹா என்ற வார்த்தைகளையே வெளிப்பட வேண்டும். ஓம் சாந்தி. ओम शांति। सभी ओम ठीक है, शांति. मौज में है। நீங்கள் அனைவரும் बहुत अच्छा। நன்றாக இருக்கின்றீர்களா? ஓகேயா இருக்கின்றீர்களா? மிகவும் நல்லது. इच्छा और कामना में कोई फर्क है? ஆசைக்கும் है फर्क? इच्छा तो होती है कि ऐसा होना காமனா चाहिए, ऐसा இச்சா, है, या ஆசைக்கும் लेकिन कामना जो होती है விருப்பத்திற்கும் उसमें और இடையான வேறுபாடு என்ன? कुछ न कुछ जैसे कभी किसी न किसी विकार का अंश भी रहता है। मोहवश कामना है, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமாக இருந்தால் अहंकार அதற்கு ஏதாவது ஒரு விகாரம் காரணமாக இருக்கும். அதற்கு பற்று காரணமாக இருக்கலாம், அல்லது शुभ भावना, शुभ कामना। பொறாமை காரணமாக இருக்கலாம். तो यहाँ पर நாங்கள் कामना जैसे कि நல்லாசிகளையும் भावना, ஆசீர்வாதங்களையும் தூய எண்ணங்களையும் நல்லாசிகளையும் கொண்டிருக்க வேண்டும். எதையாவது तो एक கொண்டிருக்க विचार வேண்டும் என்ற की क्रिया உணர்வு இருக்குமாக இருந்தால் ஒரு कोई வார்த்தைக்கு பல अर्थங்கள் இருக்கின்றன. बात है, वो हमें उचित नहीं लगती है और हम ये चाहते हैं कि उसको ஏதாவது हम ஒன்றை बहुत प्रेम से ज्ञान युक्त योग युक्त होकर समाधान निकालें। ऐसी अंदर में हमारी भावना हो। तो जैसे நாங்கள் पता नहीं ஞானத்தின் होता कि क्या அடிப்படையில் समस्या आएगी, कैसे आएगी। யுக்தியுக்தாக அதனை நிறைவேற்ற उस வேண்டும். परिस्थिति को अगर हम ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு परीक्षा பரீட்சை के தாள் रूप में வரலாம். कि शायद मेरे में ये जरूरत है इसलिए ऐसा हो रहा है, நாங்கள் ஒரு किसी का व्यवहार है, எனக்கு இது किसी की தேவை அல்லது किसी को भी யாருடைய देख करके என்று இருந்தால் அல்லது मैं
दाता बनूं। யாரையாவது பார்க்கின்ற போது उमंग, उत्साह, खुशी, நான் எப்பொழுதும் मुस्कुराहट, வழங்குபவராக இருக்க ये सब வேண்டும். दान करना पड़ता है। நாங்கள் எப்பொழுதும் புன்னகையையும் हर புன்னகையை संबंध வழங்க में வேண்டும். कैसा भी संबंध होता है, कुछ पुराने हिसाब எந்த किताब மாதிரியான होते உறவு हैं। முறையாக இருந்தாலும் சரி, सेवा में அங்கு शांति है, ஏதாவது ஒரு பழைய श्रेष्ठ கணக்கு कर्मों में இருக்குமானால் करते அந்த जाना है। கணக்கு முடிக்கப்பட வேண்டும். पिछला चूक तू भी करते நாங்கள் जाना है மேன்மையான காரியங்களை செய்ய और வேண்டும். मुझे दाता பழைய बनकर கணக்குகளை முடிக்க सहयोग देना வேண்டும். எப்பொழுதும் வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். है। हमने तो अपने जीवन में कितने तरह के அருள்பவராக இருக்க भाव வேண்டும். स्वभाव, என்னுடைய उनकी வாழ்க்கையில் परीक्षा तो वही होती है ना। பலவிதமான बाबा உணர்வுகளையும் आप टेस्ट पेपर ஆ, है, मैं உணர்வுகள் पास ஏற்படும். होने वाला அது हूँ। சில நேரங்களில் அது ஒரு व्यर्थ டெஸ்ட் संकल्प பேப்பராக, नहीं, அதாவது பரீட்சை தாளாக இருக்கும். ஆனால் நான் கூறுவேன், பாபா, हर एक நான் இந்த परिस्थिति பரீட்சை टेम्पररी தாளை होती है। திறமை சித்தியில் பாஸ் ஆகுவேன். अपने ஒவ்வொரு स्वभाव में சூழ்நிலையிலும் स्वमान में அவ்வாறு अपने நாங்கள் पार्ट உறுதியாக को இருக்க समझ வேண்டும். உங்களுடைய சுயமரியாதையில் किसी நீங்கள் प्रकार का நிலைத்திருக்க आधार வேண்டும். இது ஒரு हम பரீட்சை लेना தாள் नहीं என்று है। நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு तो விடயத்திலும் தங்கி इस இருக்கக்கூடாது. तरह की जो नए तरह की परिस्थिति आती है, उसका पहले सामना नहीं किया है, नहीं आई है, तो थोड़ा ऐसी भावना आती है முன்னர் பார்த்திருக்காத ஏதாவது ஒரு புதிய சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது इसमें कैसे गंभीरता से, ज्ञान के मनन चिंतन से, முதிர்ச்சியா स्टडी से अपने को भरपूर रखें। ஞானத்தை கடைகின்ற तो जब भरपूर முதிர்ந்தவர்களாக होते हैं ना देने में, ஒரு முதிர்ச்சியான संतुष्ट உணர்வில் होते हैं। ஞானத்தை கடைவதுடன் तो एक तो ये लक्ष्य हमने रखा अपने जीवन அந்த में பரீட்சை कि हम தாளை भरपूर நீங்கள் மிக रहेंगे। இலகுவாக वरदान की திறமை स्मृति, சுத்தியுடன் निधियों की स्मृति, சித்தி ज्ञान का எய்த முடியும். दर्शन, अपने को भरपूर முரளியினுடைய और एक साथ விழிப்புணர்வு बाबा இருக்க के दिए வேண்டும். हुए वरदानों को ஞானத்தை लेकर முரளியை கடைந்து இருக்க வேண்டும். बाबा பாபாவினுடைய भी कहने ஆசீர்வாதத்தை लगते हैं, பயன்படுத்துங்கள். किसके बच्चे हैं हम? பாபாவும் डायरेक्टर கேட்கின்றார், நாங்கள் हमारे எல்லாம் कौन है? யாருடைய குழந்தைகள்? हम யார் कैसा எங்களுடைய पाठ बजा रहे हैं, वो டைரக்டர், बहुत इम्पोर्टेंट। படைப்பு? क्वालिफिकेशंस बढ़ेंगी, कई तरह से உங்களுடைய क्वालिफिकेशंस தகமைகள் அதிகரிக்கும். कुछ பலவிதமான தகமைகள் அதிகரிக்கும். ज्ञान के हिसाब से, कुछ व्यवहारिक रूप से, ஞானத்தின் அடிப்படையில், तो क्वालिफिकेशन बढ़ना, உறவுகளின் அடிப்படையில் वो कई நீங்கள் तरह உங்களுடைய से बढ़ना। தகமைகளை அதிகரிக்க வேண்டும். அது பல முறைகளில், பல तो हम வகைகளில் अपने को, நடைபெறும். अपनी भावनाएं, ஆகவே अपनी कामनाएं शुभ ही रखें। எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய बाबा के यज्ञ நல்லாசிகள் में हर संकल्प से தூய்மையானதாக இருக்க हर வேண்டும். सेवाई करते हैं। பாபாவினுடைய ஜக்கியம், எங்களுடைய सफलता ஒவ்வொரு सपना जन्म से எண்ணத்தினூடாகவும் ललिता நாங்கள் करते சேவை செய்கின்றோம். हैं। तो बाबा जो कह रहे हैं ना, வெற்றி आप எங்களுடைய बच्चे பிறப்புரிமை. जितना हर कामना से न्यारे பாபா निकले, என்று கூறியிருக்கின்றார், எல்லா விருப்பத்திலிருந்தும் सबका விடுபட்ட वैसे நிலை होता है, என்ற வீட்டு कामना வேலை है या தந்திருக்கின்றார். जरूर குழந்தைகள், நீங்கள் எந்த அளவிற்கு எல்லா है, விருப்பங்களிலும் रोज இருந்து पता लगा விடுபட்டிருக்கின்றீர்களோ ठीक क्या है அந்த அளவுக்கு और कामना क्या है, உங்களது எல்லா तो ठीक हो जाए। उस ஆசைகளும், कामना से भी अगर न्यारे हो அதாவது जाए तो ठीक விருப்பங்களும் हो जाएगा। சுலபமாக பூர்த்தியாகிவிடும். तो ஆசைகளும் experiment விருப்பங்களுக்கும் करने का வேறுபாடான अच्छा அர்த்தம் मौका இருக்கின்றது. मिलता है। तो ये एक्सपेरिमेंट क्या करेंगे, வசதி வாய்ப்புகளை कि வேண்டி நிற்காதீர்கள். जितना हर कामना से न्यारे रहेंगे, उतना आपकी हर कामना सहज पूरी होती जाएगी। நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய फैसिलिटी मांगो नहीं, दाता बन करके दो। कोई भी सेवा प्रति व स्वयं எவ்வளவுக்கு प्रति எவ்வளவு உங்களுடைய எல்லா ஆசைகள்ல இருந்து सर्वेश्वर விடுபட்டிருக்கின்றீர்களோ के आधार அவ்வளவுக்கு पर அவ்வளவு உங்களுடைய स्वयं की விருப்பங்கள் उन्नति, சுலபமாக பூர்த்தியாகிவிடும். सेवा से வசதி வாய்ப்புகளை अल्पकालिक வேண்டி सफलता நிற்காதீர்கள். प्राप्त நீங்கள் हो जाएगी। வள்ளலாகி கொடுங்கள். लेकिन எந்த आज ஒரு यहाँ சேவை नहीं, அல்லது कल महानता की प्यासी சேவை आत्मा में அல்லது சுயத்தின் பொருட்டு தீர்வின் ऐसा ஆதாரத்தில் होना चाहिए, मेरे साथ ऐसा होना चाहिए। தனது முன்னேற்றம் जीवन அல்லது में சேவையின் குறுகிய கால सदा வெற்றி प्राप्ति की इच्छा கிடைத்துவிடும். में रहेंगे, ஆனால் இன்று इसलिए इच्छा मात्र में विद्या बनो।
மகானாகி விடுவீர்கள். ஆனால் நாளைக்கு மகான் தன்மையின் தாகமுடைய ஆத்மாவாகி விடுவீர்கள். எப்போதும் பலம் அதாவது பலன் அல்லது வெகுமதி பெறுகின்ற விருப்பத்திலே இருப்பீர்கள். அதனால் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையில் உடையவராகி விடுங்கள். சில நேரங்களில் சூழ்நிலைகளால் நாங்கள் எங்களுடைய மனமும் எங்களுடைய உடலும் பாதிப்புக்கு உள்ளாகவும் நீங்கள் சில நேரங்கள் சில நல்ல விடயங்களை கூறுகின்ற போது மற்றவர்களுக்கும் உறுதி கிடைக்கும், நாங்களும் உறுதியாக இருப்போம். பலன் கிடைக்கும். பலம் अरे नहीं है तो बनती जाएगी ना, और वो बनानी भी जरूरी है. ஞானம் நிறைந்தவர்களாக, யோகம் நிறைந்தவர்களான ஆக இருக்க வேண்டும். அவ்வாறான ஆளுமையை கொண்டிருக்க வேண்டும். யோகா மற்றும் ஞானம் இதன் அடிப்படையில் நீங்கள் உறுதியானவர்களாக, பலம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். ஊக்கம், உற்சாகம் கொண்டிருக்க வேண்டும். பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். அருள்பவராக இருக்க வேண்டும். ஒத்துழைப்பை வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. அவ்யக்த முரளிக்கான மீட்டல் 1969 ஆண்டில் இருந்தானது. ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும். ಅವ್ಯಕ್ತವಾಣಿ அவ்யக்த முரளி. முரளிக்கான திகதி 27/5/1974. தலைப்பு: உலக நன்மை காரியத்துக்காக பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களின் வார்த்தைகளும் எப்பொழுதும் நன்மை பயப்பதாகும். அதே போலவே உலகிற்கு நன்மை செய்வதற்கான உயர்ந்த காரியத்தில் பொறுப்பாளராகி இருக்கும் நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்களாவீர்கள். உங்களுக்கு உலகில் விசேட அந்தஸ்து இருக்கின்றது. விசேட அந்தஸ்து இருக்கிறது. என் மூலமாகவோ என்னென்ன வார்த்தைகள் வெளியாகின்றதோ அது அனைவருக்கும் மற்றும் தனக்கும் நன்மை பயப்பதாக இருக்கிறதா என்ற இதையும் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். வீணான விடயங்களையோ முற்றிலும் விட்டுவிடுங்கள். ஆனால் இப்போதைய நிலையின்படி நன்மை செய்வதற்கான காரியம் இல்லாத வார்த்தை ஒன்று கூட உங்கள் வாயிலிருந்து வெளிவரக்கூடாது. விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவம், நினைவு சின்னம் இதுவரையிலும் பக்தி மார்க்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றது என்றே ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அது என்ன? உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவத்தின் நினைவு சின்னமாக பக்தி மார்க்கத்தில் என்ன இருக்கின்றது? கீதையோ ஞானத்தின் நினைவு சின்னமாகும். நடைமுறை வாழ்க்கையில் அந்த மகத்துவத்தை வர்ணனை செய்கின்றார்கள். பாருங்கள், இன்றைய நாட்களின் மகான் ஆத்மாக்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்காக பக்தி மான்கள் சத்திய மகா வாக்கியம், மகாராஜா சத்தியம் கூறுபவர்கள் என்று கூறுகின்றார்கள். அது வீணானதாக இருந்தாலும் அல்லது உண்மை இல்லாததாக இருந்தாலும் கூட இது மகான் ஆத்மாவின் வார்த்தை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அப்படி இந்த மகத்துவத்தை கொண்டிருக்கின்றார்கள். சத்திய மகா வாக்கியம் மகாராஜின் இந்த நினைவு சின்னம் எப்பொழுதிருந்து தொடங்கியது? முதலில் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறது. பின்னர் பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னம் மட்டும் இருந்து விடுகிறது, உண்மையானதாக இருப்பதில்லை. அப்படி எப்பொழுது பக்தி மார்க்கத்திலும் கூட ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவம் இந்த அளவு இதுவரை கூட இருக்கின்றது. அதை கடைசி நேரம் வரை பார்க்கவும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள் என்றால்
அந்த மாதிரி तथा மகத்துவம் विश्व का நிறைந்த कल्याण வார்த்தை हो। சத்தியமானதாகவும் न्याय से हर மற்றும் बोल உலகிற்கு निकलते हैं, நன்மை பயப்பதாகவும் இருக்கட்டும். दिन प्रतिदिन அப்படியானால் அந்த மாதிரி नमर्वाद ஒவ்வொரு வார்த்தையும் पुरुषार्थ வெளியாகின்றதா? अनुसार जो நாளாக महारथी நாளாக வரிசை व கிரமமாக महावीर बने முயற்சியின் रहते அனுசாரம் हैं, யார் மகாரத்தி उन्हीं के மற்றும் मुख से மகாவீர் निकलने ஆகிக் वाले கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய अर्थात வாயிலிருந்து सत्य हो வெளியாகக்கூடிய जाते हैं। ஒவ்வொரு வார்த்தையும் अभी சத்தியமாகிவிடும். नहीं होते, இப்பொழுது क्योंकि அப்படி अभी ஆவதில்லை. तक व्यर्थ ஏனென்றால் और இதுவரையிலும் साधारण வீணான बोल ज्यादा மற்றும் निकलते हैं। சாதாரண வார்த்தைகள் अच्छा, அதிகமாக आगे के मुद्दे வெளியாகின்றது. कल सुनेंगे। நல்லது. அவ்யக்த ஜேர்னி ஒளியின் வடிவம் தூய்மையான சுத்தமான ஒளியின் வடிவம். நான் ஒரு ஒளிப்புள்ளி. இந்த கண்களினூடாக நான் ஒளியை பார்க்கின்றேன். இது சந்திரமணி தாதிஜியின் வாசகங்கள். ज्योति बिंदु நான் आत्मा ஒளிப்புள்ளியை பார்க்கின்றேன். அது உண்மையான ஒரு ஒளியின் வடிவம். இதன் விளைவாக என்னுடைய பார்வை, மனோபாவம் மற்றும் செயல்கள் மேன்மை அடைகின்றன. कीर्ति कर्म श्रेष्ठ हो जाएगा। ये आत्म चिंतन है। இது ஆன்மாவின் பிரதிபலிப்பு. இந்த பிரதிபலிப்பில் நிலைத்திருப்பவர் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். கவலைகள் உங்களை நோய்வாய்ப்படுத்தும். चिंता जो है वो बीमार कर देती है। कई சில समस्याएं சூழ்நிலைகள் ऐसी घेराव ஒரு कर நபரை देती है। மூழ்கடிக்கின்றன. அந்த நபர் அதற்கு அடிபணிந்து பலவீனமடைகின்றார். दास எனவே बनता है। அனைத்து நற்பண்புகளும் அடித்தளம் निर्बल बन जाता है। அகநோக்காகும். तो अंतर्मुखता जो है सभी गुणों का फाउंडेशन है। तो हम இன்று आज से முதல் प्रयत्न நாங்கள் करें। உறுதியளிக்கின்றோம். हफ्ता நாங்கள் हमने ஏன் योग கவலைப்பட किया। வேண்டும்? ஒரு வாரம் நாங்கள் अंदर யோகா में செய்தோம். நாங்கள் அகநோக்கில் இருந்தோம். बाहर புறநோக்கான मुक्ता की या எந்த कोई बात செயலையும் नहीं நாங்கள் செய்யவில்லை. हर बात अंतर्मुख। அகநோக்கில் இருக்கின்ற जो होगा, ஒருவர் அனைத்தையும் உள்ளார்ந்தமாக अंदर की எடுக்கின்றார். बात को உதாரணமாக ஒருவர் जैसे தனது कोई வீட்டை समझो கட்டுகின்ற अपना பொழுது मकान இது बनाता है। யாருடைய வீடை என்று உள்ளார்ந்தமாக लेकिन अंदर में சிந்திப்பதைப் போல समझे ये घर जो है किसका बनाए रहा हूं। பாபாவினுடையது. बाबा இங்கு को बिठाना है घर में। நாங்கள் जैसे பாபாவை हमारा घर परम धाम है, பாபா இருக்க வேண்டும். तो எங்களுடைய परम धाम में வீடு हम रहते हैं பரந்தாமமாகும். और बाबा பரந்தாமத்தில் रहता है। பாபாவும் நாங்களும் और தூய पवित्र ஆத்மாக்களும் आत्माएं रहती है। வசிக்கின்றோம். इस घर में இந்த भी வீட்டிலும் हम आत्माएं जो रहेंगी வாழுகின்ற पवित्र ஆத்மாக்கள் रहेंगी। தூய்மையானவர்கள். और பாபா बाबा குழந்தைகளுடன் को कमरे में இருப்பார். बाबा को भी रखेंगे साथ, बच्चों के साथ बाबा है। ऐसे ना होवे उसमें अपनी இந்த आसक्ति மாதிரியான आ जावे। பற்றுள்ள ये मेरा घर है। பற்றை கொண்டிருக்க கூடாது. ये बच्चों को இந்த ये कमरा அறையை दूंगा, இந்த इस குழந்தைக்கு बच्ची को ये கொடுப்போம், दूंगा। இந்த குழந்தைக்கு இதை கொடுப்போம் என்ற மாதிரியான संस्कार से பற்றுதல்கள் बाह्य எங்களுக்கு मुक्ता के இருக்கக்கூடாது. संस्कार से சிலர் புறநோக்கான मकान बनाता है। சமஸ்காரங்களை கொண்டு வீடுகளை கட்டுகின்றார்கள். நீங்கள் அப்போது நீங்கள் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட जो மாட்டீர்கள். करता है யாரேனும் याद करके करता है ஒரு சரீரத்தை நினைத்து ஒரு तो காரியத்தை कर्म செய்தால் बंधन கர்ம मुक्त பந்தனத்தில் बनाने கட்டுண்டு वाला விடுவீர்கள். शिव बाबा। சிவபாபாவே கர்ம பந்தனத்திலிருந்து ऐसा समय விடுவிப்பவர். विश्व बदलनी है, हम இந்த बदलें। நேரம் तो உலகம் हमारे மாற வேண்டும். संकल्प, நாங்களும் स्मृतियां மாறி बदलनी உலகம் மாற चाहिए। வேண்டும். எனவே நமது कोई भी எண்ணங்கள், संकल्प விழிப்புணர்வுகள் देदारियों இப்போது के மாற लिए வேண்டும். नहीं होंगे। சரீரத்தை பற்றிய எந்த बाबा எண்ணமும் के நமக்கு लिए है। இருக்கக்கூடாது. இது பாபாவிற்கானது. तो हम बदलते நாங்கள் जाएंगे உள்ளார்ந்தமாக மாற कर्म வேண்டும். बंधन हमारे सब टूटते जाएंगे। நமது கர்ம कोई भी பந்தனங்களிலிருந்து कर्म விடுபட வேண்டும். करते हैं நாங்கள் எந்த செயல்களை செய்தாலும்
இந்த எண்ணமும் तो ये விழிப்புணர்வும் संकल्प और எல்லையற்ற स्मृतियां தந்தை, எல்லையற்ற வீடு, எல்லையற்ற बेहद ராஜ்யத்துடன் बाप की तरफ, இணைக்கப்பட வேண்டும். बेहद घर की तरफ, बेहद राजधानी की तरफ அப்போதுதான் நாம் जुड़ी रहे। மாற்றப்பட முடியும். शान है दिल तक